ஹலோ ட்ராமா தமிழ் வியூவர்ஸ்க்கு ஹாய். நம்ம இன்றைக்கி இந்த ட்ராமாவோட எபிசோட் 9ல் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி லாஸ்ட் எபிசோடில் என்ன நடந்திருக்கும், நம்ம ரோஸ் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, வெண்கிட்ட நான் இனிமேல் இந்த வீட்டில் இருக்க போகிறதில்ல, நான் எல்லாம் உண்மையை சொல்லிவிட்டு நான் இங்கேருந்து போக போகிறேன்னு சொல்லி வெண்ணை மிரட்டி கூப்பிட்ருப்பாங்களா. அவனும் பயந்தடிச்சிட்டு பேங்காக்லேருந்து புக்கெட்டுக்கு வந்திருப்பான். ஆனால் இருந்தாலும் நான் இங்கே இருக்க முடியாதுன்னு அப்பயும் சொல்லிக்கிட்டு வாதாடிக்கிட்டு இருப்பாங்க. இது எல்லாத்தையும் கோனும் மறைஞ்சிருந்து பார்த்துருவாரு. அதுக்கப்புறம் உன்னைய ஃபேமிலி பிஸ்னஸ் பார்க்குறதுக்காக அப்பா கூப்பிட்டாருன்னு சொல்லிட்டு ரோஸை கோன் கூட்டிகிட்டு போயிடுறாரு. அவங்க 2 பேருமே ஒரு ஹோட்டலை பார்க்கறதுக்காக போயிருந்திருப்பாங்க. ஆனால் அவங்க போகிற வழியிலேயே அவங்க கார் டயர் பஞ்சர் ஆகிடும். அதனால் அவங்க போக வேண்டிய இடத்துக்கு அன்றைக்கி போக முடியாத போயிடும். நடுக்காட்டிலே அவங்க ஸ்டே பண்ண வேண்டியதாக போயிடும். அதனால் பக்கத்துலேயே ஒரு ஏரி இருக்கும். அந்த ஏரிக்கிட்ட காரை நிப்பாட்டிட்டு அங்கேயே டென்ட் அடித்து அங்கேயே தங்க ஆரம்பிச்சிடுறாங்க. அப்படியே நைட்டும் ஆகிடுது. நைட்டு வரைக்குமே அங்கேயே இருந்து நல்லா சமைச்சி சாப்பிட்டுக்கிட்டு நல்லா ஹாப்பியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ரோஸும் சரி நான் தூங்க போகிறேன்னு சொல்லிட்டு போயிட்டு டென்ட்டுக்குள்ளே படுத்து தூங்கிக்கிட்டு இருப்பாங்க. கோன் அவங்களுக்கு பாதுகாப்பாக வெளியே உட்காந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பார். நல்லா தூங்கிக்கிட்டு இருந்த ரோஸ் என்ன பண்ணுறாங்கன்னா தூக்கத்துலேயே புலம்பிக்கிட்டு இருக்காங்க. ஐம் சாரி, என்னால் இதை பண்ண முடியாது, நான் நல்ல பொண்ணு, நான் அப்படிலாம் செய்ய மாட்டேன் அப்படின்லாம் சொல்லிவிட்டு ஐம் சாரின்னு திரும்பவும் சொல்லிக்கிட்டு சரி நான் ஒத்துக்கிறேன்னுலாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதை கோணம் பார்த்துட்டு ஷாக் ஆகிட்டு இவ என்னாச்சு, எதுக்காக இப்படி உளறிக்கிட்டு இருக்கா, வெண்ண ஏதோ அவளை ஹராஸ் பண்ணிக்கிட்டு இருக்கானோ அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் அவங்களே பார்த்துருந்துட்டு சரி நாமளும் போய் படுக்கலான்னு சொல்லிட்டு அதே டென்ட்டில் இன்னொரு சைடில் ஒரு மேட் போட்டிருக்கோம், அதில் போயிட்டு படுத்து தூங்கிடுறாரு. அதுக்கப்புறம் கோன் தூங்குனதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்தில் ரோஸ் எழுந்திரிச்சிடுறாங்க. ஐம் சாரி கோன், நான் எந்த கெட்ட நோக்கத்தோடையும் இங்கே வரல, ஐம் சாரின்ட்டு சொல்லிவிட்டு அவங்களும் படுத்து தூங்கிடுறாங்க. அதுக்கப்புறம் இங்கே பேங்காக்கில் இந்த மே பொண்ணு வின்னை பார்க்கறதுக்காக கிளம்பி வந்துக்கிட்டு இருப்பா. ஏர்போர்ட்டில் வரக்குள்ளேயே பின்னாடியே ஒரு பேரண்ட்ஸ் நிறைய லக்கேஜெலாம் வச்சுக்கிட்டு வந்துக்கிட்டு இருப்பாங்களா. குழந்தைங்க வேறு இந்த சைடு அந்த சைடு விளையாண்டுக்கிட்டே இருப்பாங்க. அதில் டக்குன்னு அந்த சூட்கேஸ் எல்லாம் கீழே விழுகிற மாதிரி ஆகிடுதா. அதில் ஒன்று மே மேலே பட்டு மே பொத்துன்னு கீழே விழுந்து அவள் மண்டையிலே ரத்தம் வர ஆரம்பிச்சிருது. இது தெரியாத வேணும் எங்கே என்ன அவள் வரலை அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துக்கிட்டே கால் பண்ணி பார்க்கலான்ட்டு கால் பண்ணி பார்த்தா கால் அட்டன் பண்ண மாட்டேங்கிறா. டென்ஷன்லேயே நின்றுக்கிட்டு இருப்பானா. அந்த சமயத்தில் கோன் அப்பா யாருக்காக ஃபோன் பண்ணிக்கிட்டு இருக்க, இல்லை அங்கிள் என்னை பார்க்குறதுக்காக என் கம்பெனியிலேருந்து ஆளுங்க வராங்க, அவங்கள தான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன்னு சொல்லுவானா. ஓ அப்படியா, அப்போ நீ ரொம்ப பிஸியாக இருக்க, நான் தான் உன்னை இங்கே வர வேணான்னு சொல்லியிருந்தேனே, உன்னுடைய ப்ராப்ளம்லாம் சால்வ் ஆனதுக்கப்புறம் நீங்கள் வர சொல்லியிருந்தேன்ல, எதுக்காக அவ்வளோ சீக்கிரத்தில் வந்துட்ட, நீ வேணால் திரும்ப போகிறதுனா போ, என் மகளை நான் பார்த்துக்குவேன் அப்படின்ட்டு ஒரு மாதிரி நல்லா திட்டி விட்டுட்டு அங்கேருந்து போயிடுறாரு. டென்ட்டில் தூங்கிக்கிட்டு இருந்து நம்ம ரோஸ் நல்லா தூங்கிக்கிட்டு இருக்காங்க. விடிஞ்சு ரொம்ப நேரம் ஆகியும். ரொம்ப நேரம் கழித்து தான் கண் முழிச்சு பார்க்குறாங்க. பக்கத்தில் யாருமே இல்லையா. எழுந்திரிச்சி கோன்ட்டே வெளியே வந்து பார்த்தா கோன் வழியில் போகிற காரை மறிச்சு எங்களுக்கு லிஃப்ட் வேணும்னு கேட்டுக்கிட்டு இருப்பாரு. இவங்க வெளியே வர்றதை பார்த்தவொடனே மோன் இங்கே வா, நம்ம இங்கேருந்து போகிறதுக்காக இவங்க லிஃப்ட் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க, சரி இங்கே வா தனியாக வான்ட்டு தனியாக கூட்டிகிட்டு போயிட்டு நைட்டு ஃபுல்லாக நீ புலம்பிக்கிட்டே இருந்த, யாருக்கிட்டேயோ சாரி என்னை மன்னிச்சிடுங்க, நான் அந்த மாதிரி பொண்ணு இல்லை அப்படிலாம் சொல்லிட்டு எதோ புலம்பிக்கிட்டு இருந்தேன், என்ன தான் ஆச்சு, இந்த வின் உன்னை என்ன தான் பண்ணுறான், உனக்கு ஏன் இப்படிலாம் கனவு வருது, என்ன ஆச்சுன்னு கேட்குறதுக்கு அது கனவு தானே, எனக்கு என்ன தெரியும், அந்த மாதிரிலாம் எதுவும் நடக்கலை, நான் நல்லா தான் இருக்கேன், எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை, கனவுல ஜஸ்ட்டு ஏதோ உளறி இருப்பேன், அதை பார்த்து நீ பேசிக்கிட்டு இருக்கியா, அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிடுறாங்களா. அதுக்கப்புறம் ஹீரோ நைட்டு ஃபுல்லாக தூங்காமல் கண் முழிச்சு பார்த்துக்கிட்டு இருந்ததால் கண்ணில் கருவளையெல்லாம் இருக்குமா. கோன் நீ நைட்டு ஃபுல்லாக நல்லா தூங்கலையா, பார் நீ ரொம்ப டயர்டாக தெரியுறங்கிறதுக்கு, ஆமாம் உன்னைய பார்த்துக்கணும் இல்லையா, இவ்வளோ தூரம் காட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வந்து விட்டுட்டேன், அதுக்கப்புறம் உன்னை பார்த்துக்கணும்ல, அதனால தான் தூங்கலை, நல்ல வேலையாக காலையிலே நமக்கு காரில் லிஃப்ட்டும் கிடச்சிருச்சு, சரி சீக்கிரம் கிளம்பு நம்ம போகலான்னு சொல்லிட்டு 2 பேரும் கிளம்பிடுறாங்க. அதே காரில் வந்துக்கிட்டு இருக்கக்குள்ளேயே கோனோடைய ஃபோனில் சிக்னல் கிடைக்கலன்ட்டு செக் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கக்குள்ளேயே ஒரு டைமில் சிக்னலும் கிடச்சிருமா. அதில் பார்த்தா 19 டைம் வின் கால் பண்ணியிருப்பான். அது மிஸ்டு மெசேஜாக வருமா. பாரு கோன் 19 தடவை கால் பண்ணியிருக்கான், நமக்கு சிக்னல் கிடைக்காததால நம்ம கால் அட்டன் பண்ணவே இல்லைன்னு சொல்லிக்கிட்டே வரக்குள்ள திரும்பவும் கால் வந்துடுது. அதுவும் வின் தான் பண்ணியிருப்பானா. இப்போ பாரு வின் தான் கால் பண்ணுறான்னு சொல்லிக்கிட்டு இருக்கக்குள்ளேயே அவங்க
வின் தானே, நான் பேசுகிறேன் கொடு ஃபோனுன்னு சொல்லி கேட்குறதுக்கு, இல்லை இல்லை இரு நானே பேசுகிறேன்னு சொல்லிட்டு கால் அட்டன் பண்ணி, ஹலோ வின், மோன் பிஸியாக இருக்கா, அவகிட்டலாம் நீ இப்போ பேச முடியாதுன்னு சொல்லிடுறான். ஏ கோன், என் பொண்டாட்டிக்கிட்ட என்னை பேசவே விட மாட்டேங்கிற, நீ பாட்டுக்கு அவளை இழுத்துட்டு போயிட்ட, ஒரு நைட்டு ஃபுல்லாகவே வீட்டுக்கு வரல. சரி இருக்கட்டும், நீ ஒன்றும் அதுக்காக கவலைப்பட தேவையில்ல, அவள் என்னுடைய தங்கச்சி, நான் அவளை எப்படி பார்த்துக்கணுமோ அப்படி பார்த்துக்குவேன். அவள் எப்போவும் என் கூட இருக்கிற வரைக்குமே சேஃபாக தான் இருக்கான், அதனால் நீ ஒன்றும் கவலைப்படணுங்கிற அவசியம் இல்லைன்னு சொல்லுவேனா. நீ என்ன சொல்கிற கோன், அவள் என்னுடைய ஒய்ஃப், அது எப்படி நான் அவளை நினச்சி கவலைப்படக்கூடாதுன்னு நீ சொல்கிற? நீ அவளுடைய ஜஸ்ட் பிரதர் மட்டும்தான், நான் அவளுடைய ஹஸ்பண்ட். உனக்கு என்னோடய ஃபீலிங் பற்றி உனக்கு தெரியாதுன்னு சொல்லுவேனா? அதெல்லாம் நல்லாவே தெரியுது, நீ நல்லாவே மோனை கண்ட்ரோல் பண்ணுறங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். ஏ கோன், உனக்கு அதை பற்றிலாம் ஒன்றும் தெரியாது. அவளை நினச்சி கவலைப்படுறதுக்கும் அவளை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஓ, அப்படின்னா நீ அவளை கண்ட்ரோல் பண்ணலை, அவளை பற்றி நீ கவலை தான் படுற அப்படின்னு அது நல்ல விஷயந்தான். ஆனால் நீலாம் அவளை பற்றி நீ கவலைப்படணுங்கிற அவசியமே இல்லை, அவள் லெவலே வேறன்னு கோன் சொல்ல, இங்கே வின்க்கு தான் செம்ம கோவமாக வருது, இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கானேன்ட்டு கோவப்பட்டுக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் வின்க்கு மே கால் பண்ணுறா. மே எங்கே போயிருக்க, நான் உன்னை தேடிட்டு இங்கே ஏர்போர்ட்டுக்கு வந்துட்டேன், எங்கே இருக்கேன்னு கேட்குறதுக்கு, நான் இப்போ ஹாஸ்பிட்டலில் இருக்கேன், நான் ஒரு ஆக்சிடென்டாலேயே கீழே விழுந்துட்டேனா, ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்ருக்கேன், எனக்கு ஸ்கேன்லாம் எடுத்திருக்காங்க, என்னை வெயிட் பண்ண சொல்லியிருக்காங்க ரிசல்ட் வர வரைக்கும், அதனால் இப்போதைக்கு என்னால் அங்கே வர முடியாது. என்ன சொல்கிறமே, உனக்கு அடிபட்டுருச்சா எப்படி, அதெல்லாம் வந்து சொல்கிறேன், நான் இப்போதைக்கு ஹாஸ்பிட்டலில் இருக்கேன், என்னை இங்கே டாக்டர் வெயிட் பண்ண சொல்லியிருக்காரு, நான் அதுக்கப்புறமா நான் உனக்கு கால் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு கால் கட் பண்ணிடுறாளா. இங்கே 2 பேருமே ஹோட்டலுக்கும் வந்துடுறாங்க. அங்கே ஹோட்டலில் இருக்கிற மேனேஜர்ஸ் எல்லாம் வந்துட்டு கோன்கிட்ட நல்லபடியாகவே பேசிக்கிட்டு இருக்காங்க. கோனும் எங்கே என் சிஸ்டரை காணோன்னு கேட்குறதுக்கு, இதோ இங்கே வந்துட்டாங்கன்னு சொல்லி காட்டுறாங்க. அவங்க நல்லா அங்கே உள்ள கல்ச்சர் மாதிரியே ட்ரெஸ் பண்ணியிருப்பாங்க, சூப்பராக இருப்பாங்களா. அதை பார்த்த உடனே கோனும் அப்படியே பார்த்துக்கிட்டே இருப்பார். அதுக்கப்புறம் ரோஸ் தான், ஏ கோன் என்ன பண்ணுற அப்படிங்க, அப்போ தான் கொஞ்சம் கண்ணை வேறு பக்கமாக திருப்பிக்கிட்டு, மோன் நீ இங்கே வெயிட் பண்ண, நான் என்னுடைய மீட்டிங்லாம் முடிச்சுட்டு வரேன்னு சொல்ல, சரி நான் இங்கே வெயிட் பண்ணுறேன், ஆனால் நான் இங்கே சுற்றி பார்க்கலாமான்னு கேட்குறதுக்கு, போய் பாரு, இது என்ன கேட்கணுமா, அதெல்லாம் ஒன்றும் கேட்க தேவையில்ல, போய் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேனேஜர்கிட்டையும் இவங்களை நீங்கள் கொஞ்சம் கேர் பண்ணி பார்த்துக்குங்கன்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் மோன் பக்கத்தில் வந்துட்டு முடியெல்லாம் ஒதுக்கி விட்டுட்டு ரொம்ப அழகாக இருக்கேன்னு சொல்லுவாரா. அதனால ரோஸும் வெக்கப்பட்டுக்கிட்டே நிற்க, உன் ட்ரெஸ்ஸை சொன்ன ரொம்ப அழகாக இருக்குன்ட்டு அப்படிங்கவும் அவங்களுக்கு சிரிப்பு வந்துடுது, சிரிச்சிடுறாங்க. நீ அதை விடையும் ரொம்ப அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு சரி நான் மீட்டிங்க்கு போகிறேன்ட்டு கிளம்பிடுறாரு. அதுக்கப்புறம் கோனும் அவருடைய மீட்டிங்லாம் முடிச்சுட்டு வெளியே வந்து பார்த்தா மோன் நின்றுக்கிட்டு இருப்பாங்க. அவங்கள பின்னாடி திருப்பி விட்டு அவங்க தலையிலேருந்து ஒரு இலையை எடுத்து விட்டுட்டு, நீ எங்கே போய் பூந்து விளையாண்டுக்கிட்டு இருந்த, சின்ன குழந்த மாதிரி பாரு, முடியலெல்லாம் இலையெல்லாம் ஒட்டிக்கிட்டு இருக்கு அப்படின்ட்டு எடுத்துக்காட்ட அவங்களுக்கு ஒரு மாதிரி ஆகிடுது. அதுக்கப்புறம் மோன், உனக்கும் இந்த வின்க்கும் எதுவும் பிரச்சனை இல்லைல்ல, உண்மையை சொல்லு, எதாக இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன், உனக்கும் அவனுக்குள்ளே என்ன தான் நடக்குதுன்னு கேட்குறதுக்கு அவங்க ஒன்றும் இல்லை, நாங்கள் நல்லா தான் இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்களா. ஒன்றும் இல்லை, நல்லா தான் இருக்கீங்க சரி தானே, ஆமாங்கிற மாதிரி சிரிக்க, அப்படின்னா சரி எனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, நானும் உன்னை நினச்சி கவலைப்பட மாட்டேன், ஆனால் நீ என்னுடைய தங்கச்சி, ஆஸ் எ பிரதராக நான் கண்டிப்பாக கவலைப்படுவேன் அப்படிங்க. அவங்களுக்கும் ரொம்ப ஹாப்பி ஆகிடுது. ஒன்றை மாதிரி ஒரு அண்ணன் கிடைக்கிறதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும்னு சொல்ல, நானும் தான் லக்கி, ஒன்றை மாதிரி எனக்கு ஒரு தங்கச்சி கிடச்சிருக்கா இல்லையா அப்படின்ட்டு வா வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டே போயிடுறாங்க. மோன் வீட்டுக்கும் வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்தவுடனே வின் பார்த்த உடனே, எப்படி இருக்கு ரோஸ், ஒரு நாள் நைட்டு ஃபுல்லாக நீ அவனை மட்டும் தனியாக இருந்தீங்களாட்டுக்கே, அவங்ககிட்ட எந்த உண்மையும் சொல்லிடல, இல்லை எதுவும் சொல்லிட்டியான்னு கேட்குறதுக்கு, இல்லை அந்த மாதிரிலாம் எதுவும் சொல்லலை அப்படின்ட்டு அவங்க சோஃபாவில் வந்து உட்காந்துட்டு, ஸோ நீ இன்றைக்கி நைட்டே பேங்காக்கு போகிற அப்படி தானே? இல்லை நான் காலையில் தான் போக போகிறேன், இப்போ இல்லை, நான் நாளைக்கு காலையிலே போனால் தான் நிறைய பேப்பரில் சைன் பண்ண வேண்டியது இருக்குது, இல்லைன்னா நான் பேங்காக் கால் எடுத்து வச்ச உடனே என்னை கோர்ட்டில் தான் நிப்பாட்டுவாங்க. இப்போ இங்கே வந்திருந்தானே இதெல்லாம் நடந்திருக்காது, ஆனால் வேறு வழி இல்லை, அவளுக்கு ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு, அதனால் இங்கே வரல, அவள் இப்போ ஹாஸ்பிட்டலில் இருக்கா. என்ன சொல்கிற, அவளுக்கு ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சா, அவள் இப்போ எப்படி இருக்கான்னு கேட்குறாங்க. நல்லா இருக்கா, நானும் அங்கே போகக்கூடாதுன்னு தான் நினைக்கிறேன், ஆனால் எனக்கு வேறு வழி இல்லையே, நீ வேற கோனை லவ் பண்ணிடுவேன்னு இன்னமும் எனக்கு பயமாக இருக்குது, நீ அவனை லவ் பண்ணிக்கிட்டே என்னை காட்டி கொடுத்துட மாட்டேலன்னு கேட்குறான். அதனால் ரோஸும் செம்ம கோவமாயிட்டு, ஐ ஹேட் யூ வின்,
ஆனால் நான் உன்னை காட்டி கொடுக்கணும்னு இப்போ வரைக்கும் நினச்சி பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு உள்ளே போயிட்டு அவங்க ட்ரெஸ் எல்லாம் எடுத்துகிட்டு கிளம்புறாங்களா. எங்கே போகிற ரோஸ், நில்லு, போகாதன்னு சொல்லிட்டு பிடிச்சிக்கிறான். அவங்களும் தள்ளி விட்டுட்டு, நான் எங்கேயும் போகலை, நான் இன்னொரு ரூமில் போயிட்டு தூங்க போகிறேன், நான் இங்கே படுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு கிளம்புவாங்களா. போகாத, இன்னொரு ரூமில் நீ போய் படுத்துக்கிட்டீன்னா நம்ம 2 பேர்த்துக்கும் ஏதோ ப்ராப்ளம் இருக்குது அப்படின்ட்டு கொஸ்டின் மேலே கொஸ்டின் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. உனக்கு எனக்கு தான் ப்ராப்ளம் ஆகிடும், நீ இங்கே படுத்துக்கு, என்னாலலாம் உன் மூஞ்சை பார்த்துக்கிட்டு இங்கே படுத்து தூங்க முடியாது, நான் போயிட்டு இன்னொரு ரூமில் படுத்துக்கிறேன், உன்னை பார்த்தாலே எனக்கு பயமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ரோஸ், அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்கிறதுக்கு. இல்லைன்னா எப்படி, நீ எப்போ பார்த்தாலும் எங்கள் அம்மா வச்சு என்னை மிரட்டிக்கிட்டு இருக்கியே. ஆமாம், நீ எல்லா உண்மையும் சொல்லிடணும்னு சொல்கிற, எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணணும்னு சொல்கிற. இவ்வளோ தூரம் வந்துட்டோம், இதுக்கு மேலே ஸ்டாப் ஆனால் என்ன ஆகிறது? நாம் பண்ண அக்ரிமெண்ட் என்ன? ஒரே ஒரு வாரம் தானே என்னை நடிக்க சொன்னேன், ஆனால் இவ்வளோ நாள் ஆகிடுச்சு, இதுக்கப்புறமும் என்னை இங்கேயே நடிக்க வச்சுக்கிட்டு இருக்க. இது என்னோடய லைஃபே கிடையாது, இது 3 இருக்க வேண்டிய இடம். இங்கே இருக்கிறவங்க எல்லாரையும் நம்ம ஏமாற்றிக்கிட்டு இருக்கோம், என்னால் இங்கே இருக்க முடியல. நான் இங்கேருந்து போயிட்டு தனி ரூமில் தான் படுத்துக்குவேன்னு சொல்லிட்டு தனி ரூமுக்கு போயிடுறாங்க. அங்கே கோன் அம்மாவும் கூட வேலை செய்கிறவங்களும் அவங்களுக்கு பெட்டெல்லாம் அரேஞ்ச்மெண்ட் பண்ணி வைக்கிறாங்க. அம்மா, நீங்கள் எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுறீங்க, ரொம்பவே தேங்க்ஸ்மான்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்களா. அதெல்லாம் ஒன்றும் பரவாயில்லப்பா, நான் செஞ்சு கொடுக்குறேன், நீ வெயிட் பண்ணுன்னு சொல்லிட்டு செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. அப்போ அங்கே கோன் வந்துட்டு, ரொம்பவே தேங்க்ஸ் ஆண்டி, நான் கொஞ்சம் குடிச்சிட்டேன், அதனால் என் கூட படுக்க மாட்டேன்ட்டு நாடகம் பண்ணிக்கிட்டு இருக்கா. நீங்கள் அவளுக்காக பெட்டெல்லாம் அரேஞ்ச்மெண்ட் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க, ரொம்பவே தேங்க்ஸ் ஆண்டின்னு சொல்கிற. அவங்களும் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, பரவாயில்லன்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்களா. அதுக்கப்புறம் 2 பேருமே நல்ல ஹஸ்பண்ட் ஒய்ஃப் மாதிரியே நடித்து பேச ஆரம்பிச்சிடுறாங்க. நீ இன்றைக்கி ஒரு நைட்டு மட்டும் இங்கேயே தூங்கிக்கே, நாளைக்கெல்லாம் அங்கே வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் ரொம்ப ரொமான்டிக்காக பேசிக்கிற மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. அவங்க 2 பேரும் அங்கேருந்து கிளம்புனோடனே ரோஸ் என்ன பண்ணிடுறாங்க, விலகி நின்றுக்கிறாங்களா. அதுக்கப்புறம் அவனும் அங்கேருந்து வெளியே வந்துடுறான். கோன் முன்னாடி நின்றுக்கிட்டு, என் தங்கச்சி மட்டும் ஒரே ஒரு டைம் நீ வேணான்னு மட்டும் சொல்லட்டும், அதுக்கப்புறம் அவள் லைஃப்பில் இருந்தே உன்னை வெளியே விரட்டிடுவேன் அப்படின்ட்டு கோவப்பட்டு சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்பலான்னு பார்ப்பாரா. நில்லு கோன், நீ நினைக்கிறது மட்டும் நடக்கவே நடக்காது. அவள் உன்னுடைய தங்கச்சியாக மட்டும் இல்லாத இருந்திருந்தானா அவளை உனக்கு ரொம்பவே பிடிக்கும்ல, அதனால தானே நான் இங்கே வந்த உடனே அவளை என்கிட்டேருந்து பிரிச்சுக்கிட்டு கூட்டிகிட்டு போயிட்டு அவள் கூட ஒரு நைட்டு ஃபுல்லாக உல்லாசமாக இருந்தேன். இப்போ கூட நான் இங்கே இருக்கிறது உனக்கு பிடிக்கல தானேன்னு சொல்லி அசிங்கமாக பேசவும் கோனுக்கு செம்ம கோவமாயிடுது. அவன் சட்டையை பிடிச்சிட்டு, என்ன சொன்ன, அவள் என்னுடைய தங்கச்சிடா, நீ எப்படி இந்த மாதிரி பேசலான்னு சொல்லிட்டு நான் உன்னை அவளுக்காக தான் விட்டு வைக்கிறேன், இல்லைன்னா உன்னை நான் சும்மா விட மாட்டேன், கொன்று போட்டுடுவேன்னு மிரட்டுவானா. நீ என்ன பண்ணாலும் சரி, நாங்கள் 2 பேருமே கல்யாணம் பண்ணிக்கிட்டோம், எங்கள் 2 பேர்த்தையும் உன்னால் பிரிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறான். அதுக்கப்புறம் கோனும் செம்ம கோவத்தில் யுயோங்க்கு கால் பண்ணி, நீ என்ன பண்ணிகிட்டு இருக்க, அங்கே அவனை சர்ச் பண்ண சொன்னால அந்த ஆள் கிடச்சிட்டானா, அந்த ஃபேமிலி கிடச்சிருச்சா, இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணியான்னு கேட்குறதுக்கு அந்த பொண்ணு இருந்துட்டு, இல்லை அவங்க எங்கே போனாங்கன்னே தெரியல, நானும் போயிட்டு எத்தனையோ தடவை தேடி பார்த்துட்டேன், ஆனால் கிடைக்கல, அவங்க எங்கே இருக்காங்கன்னு எனக்கு தெரியலன்னு சொல்கிறாளா. சரி, நல்லா க்ளோஸாக வாட்ச் பண்ணு, அவங்க இன்னும் எங்கே இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்க அந்த வீட்டையும் அடிக்கடி போய் பார்த்துக்கிட்டே இருக்கணும், அப்போ தான் அவங்க வராங்களா போகிறாங்களாங்கிறது தெரியும். அதனால் நீ அங்கே போ, சீக்கிரமாக ஏதாவது எவிடன்ஸ் இருந்தால் தேடு அப்படின்னு சொல்லி அனுப்பிட அந்த பொண்ணும் தேடிட்டு வந்துடுறா ரோஸ் வீட்டுக்கு. அங்கே வந்து பார்த்தா வெளியே சேல்ஸ் போர்டு ஒட்டி இருக்குது, அது கீழே ஒரு நம்பரை கொடுத்துருக்குமா, அந்த நம்பர் பார்த்துட்டு அந்த பொண்ணு கால் பண்ணி கேட்குறா, இந்த மாதிரி இந்த வீட்டை சேல் பண்ணுறவங்க எங்கே இருக்காங்க, நாங்கள் அவங்கக்கிட்ட பேசணும்னு சொல்கிறதுக்கு அவங்க எங்கே இருக்காங்கன்னு தெரியாதுன்னு சொல்லிடுறாங்களா. அச்சோ, இப்போ என்ன தான் பண்ணுறது, அவங்க கிடைக்கலையேன்னு சொல்லிட்டு டென்ஷனாக இருக்கக்குள்ள அவங்க ஃப்ரெண்ட் இருந்துட்டு, இனி இப்படி டென்ஷன் பட்டிக்கிட்டே உன்னோட லைவ் கூட விட்டுடுற, இப்போல்லாம் நீ உன்னுடைய லைவ் கூட சரியாக போடுறதில்ல தெரியுமான்னு சொல்லி அவன் சத்தம் போடுவோம். அப்போ அதிலேருந்து அவளுக்கு ஒரு ஐடியா வந்துடுது. அதனால் உடனே போயிட்டு ஒரு லைவ் பண்ண ஆரம்பிச்சிடுறா. அந்த வீடியோவிலையும் இந்த மாதிரி அன்றைக்கி ஒரு ஹோட்டலில் ஒரு செஃப் சமைச்சது சரியில்லைன்னு ஒரு வீடியோ போட்டிருந்தேன் இல்லையா, அதுக்கு நான் உங்கள் எல்லாருக்கிட்டையும் சாரி கேட்டுக்கிறேன். ஆக்சுவலாக அது அன்றைக்கி ஒரு மிஸ்டேக்காக நடந்துச்சு, அவராக வேணும்னு பண்ண கிடையாது, உண்மையாலுமே அவர் ரொம்ப நல்லா சமைப்பார், நீங்கள் அந்த ஹோட்டலுக்கு போய் பாருங்கள், டேஸ்ட் பண்ணி பாருங்கள் அப்படின்லாம் சொல்லிவிட்டு அந்த செஃப் அங்கே இருந்தாருன்னா அதை நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள், அவரை நீங்கள் எங்கேயும் பார்த்தீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கலாம் அந்த லைவ் வீடியோவில் போட்டுக்கிட்டு இருக்கா. இங்கே வெங்க என்ன பண்ணுறான்னா ரோஸுடைய ரூமை தட்டி உள்ளே வந்துட்டு, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், இங்கே பாரு, நீ இப்போ இங்கே 3ஆக தான் இருக்கேன், அதனால் 3 அப்பா கிட்டேருந்து எனக்கு 50 மில்லியன் தேவைப்படுது, வாங்கித்தான்னு சொல்லி கேட்குறானா.
அந்த பொண்ணுக்கு அதை கேட்ட உடனே ஷாக் ஆகிடுது. ஆமாப்பா, எனக்கு 50 மில்லியன் தேவைப்படுது. நான் அந்த காசு மட்டும் எடுத்துகிட்டு போகலன்னா நான் அங்கே பேங்காக்கு போன உடனே என்னை பிடிச்சி ஜெயிலில் போட்டுருவாங்க. அதனால் ப்ளீஸ் எப்படியாவது 50 மில்லியன் வாங்கி தாவன்னு கேட்டுட்ருப்பான். அதில் ரோஸ்க்கு செம்ம கோபமாயிடுது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், என்னால் இதை மட்டும் செய்யவே முடியாது. நான் ஜஸ்ட் இங்கே ஒரு மோனாக மட்டும்தான் நடிக்கிறதுக்காக வந்திருக்கேன். மற்றபடி உனக்காக சொத்து வாங்கி கொடுக்கலாம் என்னால் முடியாது. ஏ ரோஸ், நீ அப்படிலாம் சொல்லாத. நான் இப்போ பேங்க் கரப்டில் இருக்கேன், ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணுன்னு கேட்பானா? அதுக்காக நான் என்ன பண்ண முடியும்? ப்ளீஸ் ரோஸ், நான் உனக்காக எவ்வளோலாம் ஹெல்ப் பண்ணியிருக்கேன், ப்ளீஸ் எனக்காக இந்த ஹெல்ப் பண்ணான்னு கேட்குறானா? அவங்களும் யோசித்து பார்க்குற மாதிரி நடிச்சுட்டு, நான் யோசித்து பார்த்துட்டேன், என்னால் இந்த வேலையை செய்ய முடியாது, நான் உனக்காக பணம் வாங்கி தர முடியாதுன்னு சொல்லிட்டு வெளியே வந்துடுறாங்க. அவனும் பின்னாடியே வந்துட்டு ரோஸ் நில்லுன்னுக்கிட்டே வருவானா? அவங்களும் என்னை பிடிக்காதடா விடுற அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி விட, இவ்வளோ சத்தமாக பேசாத, யாருக்காவது கேட்டுச்சுன்னா எல்லா விஷயமும் தெரிஞ்சிரும், அதுக்கப்புறம் பிரச்சனை தான், சத்தமாக பேசாத, மெதுவாக பேசு, வா ரூமில் போய் பேசலான்னு சொல்லிட்டு அவங்கள பிடிச்சி இழுத்துக்கிட்டு இருப்பானா? அவங்க இல்லை நான் வரமாட்டேன், என்னை விடுன்னு கத்திக்கிட்டு இருக்க, நீ வாயை மூடுன்னு சொல்லிட்டு வாயிலே கையை வச்சு மூடுவான். அவங்க கடிச்சு விட்டுடுறாங்க. அதனால் ரோஸை பிடிச்சி இடித்து தள்ளி விட்டுடுறான். அதோடு தான் இந்த எபிசோடு முடியுது. இந்த வின்னோடைய சுயரூபத்தை இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக காட்ட ஆரம்பிச்சிருக்கான். இவன் சரியான வில்லத்தனத்தை எப்படிலாம் காட்டுவான்ட்டு நம்ம அடுத்தடுத்த எபிசோடில் வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கிங்க. நம்ம அடுத்த எபிசோடில் சந்திக்கிற வரைக்கும் பாய் அண்ட் தேங்க்யூ.